ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம். ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம்ல. இப்போ அது ஃபுல் வீடியோவாக பார்க்கலாங்க. பைக் ஸ்டோரி என்னாச்சுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கலுக்கு முன்னாடி வந்து வாட்டர் வாஷ் விட்டாங்க நம்ம பைக்கு. அப்போ வந்து அவங்க லோக்கலில் விட்டதுனால வந்து அவங்க நிறையா ஃபோர்ஸாக அடிச்சிட்டாங்க. வண்டி ஃபுல்லாக அடித்ததுனால வந்து தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியே ஸ்டார்ட் ஆகலை. வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலைன்னு தள்ளிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பயும் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, லோக்கலில் வந்து பார்த்துட்டு எதுவுமே சரி பண்ண முடியலைங்க அவங்களால. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க பக்கத்தில் தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போனாங்க பைக்கை. அங்கே எடுத்துகிட்டு போய் பார்த்தா அவங்க கழட்டி பார்த்தாங்க. ஸ்பார்க் ப்ளக் கழட்டும்போது என்னாச்சுன்னு தெரிலங்க. அவங்க ஏதோ ஒரு க ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தா, நம்மளோட ஃபியூல் இன்ஜெக்ஷனே இப்போ பம்ப் போயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன புது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் பம்ப்பு வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொன்னாங்க கழட்டி பார்த்துட்டு. இது வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரிலங்க. அவங்க வந்து கழட்டும்போது ஏதோ வந்து இந்த பசங்க வந்து உடச்சிட்டுக்கிறாங்க. அதை வந்து நம்மக்கிட்ட அப்படியே மறைச்சிட்டாங்க அந்த பசங்க. கேட்டால் வந்து இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து ஸ்பார்க் ப்ளக் தான் கழட்டினேங்க, அந்த ஓஸ் வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதுசாக ப்ராப்ளம் கதை சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்டது. ஏன்னா வந்து எங்கள் ஊர்லேருந்து ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து தூரம்ல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு பக்கம் ஒருத்தர் நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விட்டோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா, இந்த ஃபியூல் போடுறாங்களேங்க நம்ம டேங்க்கு, அதை வந்து கழட்டி செக் பண்ணாங்க. செக் பண்ணால் பார்த்திங்கன்னா, அந்த கடையில் வந்து ஃபியூல் பம்ப் வந்து கழட்டி பார்த்துட்டு ஃபியூல் பம்பே போயிடுச்சு, புதுசாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க, நாங்கள் ஃபியூல் பம்ப்பு காட்டுறேன், ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் இருங்க. அப்புறம் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஃபியூல் பம்ப் தான் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து புதுசாக வந்து ஃபியூல் பம்பே வாங்கிட்டேங்க. அதனால் பார்த்திங்கன்னா, அவங்க பொங்கல் லீவுன்றதுனால வந்து ஒரு வாரம் வந்து நம்மளால் பைக்கே எடுக்க முடியலைங்க. புதுசாக வந்து புது ஃபியூல் பம்ப்பு மாட்டிட்டேங்க. புதுசாக மாட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா வண்டியே ஸ்டார்ட் ஆகலைங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர் லாக் ஆகிட்டு இருந்துச்சு டேங்க்கில். டேங்க் வந்து ரொம்ப நாள் கழட்டி வச்சுருந்ததுனால வந்து ஏர் லாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து திருப்பியும் சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கழட்டிட்டு எல்லாம் செக் பண்ணி இப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து எதனா ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஷோரூமில் தான் விடணும். ஏன்னா அவங்க டெக்னீஷியனுக்கு தான் வந்து எல்லா ப்ராப்ளமும் தெரியும். நம்ம வந்து லோக்கலில் விட்டதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பிரேக் பேட் மாற்றணும், ஃப்ரண்ட்டில் இதுவும் மாற்றணும். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போதில் இது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்னே தெரியலைங்க. திடீர்னு இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு தான் எப்பயுமே வந்து ஷோரூமில் மட்டும்தான் நம்ம எப்பயுமே சர்வீஸ் விடணுங்க. லோக்கலில் விட்டால் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏகப்பட்ட காஸ்ட் ஆகிடுச்சிங்க நமக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆராய்ஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு 9,000 ஆகும். 9,000 ஆமாம். நம்ம வந்து எப்பயுமே லோக்கலில் வந்து எப்பயுமே எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட பார்க்கக்கூடாதுங்க. இல்லைனா நம்ம வந்து ஷோரூமில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குறோம். ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம பைக் வந்து எந்த நிலைமையில் தான் இருந்தது இதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம புதுசாக வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுறப்ப தாங்க பைக் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் அந்த கேப் போடும்போது பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து கரெக்டாக உட்காரலங்க லெதர். அது என்னென்னு செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விடலான்னு இருக்குங்க. விட்டுட்டு வந்து ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து எப்பயுமே லோக்கலில் விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. ஸ்டே டியூன்.